श्रीगुरुभ्यो नमः. अपार करुणा सिंधुं ज्ञानतं शांतरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वनं. மதியொலி சரணம் சரணம் கதினியே தாய். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? மதியொலி அம்மாவை நான் முதல்ல எப்போ பார்த்தேன் அப்படின்ற ஒரு விவரத்தை எடுத்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். 1956 அப்போ வந்து எனக்கு 10 வயசு இருக்கும். ஒரு சிவராத்திரி நாள் அன்னைக்கு எங்கள் அப்பா அனந்த நாராயணன் இன்ஜினியர் மாமான்னு சொல்லுவார்ல, அவர் வந்து அத்தியந்த பக்தர் பரமாச்சாரியாருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே போயிருந்தோம். நான், எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் சித்தப்பா, என்னோட சின்ன குட்டிக்காங்க, நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ஒரு சாயங்காலம் ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நிறைய பேர் வந்து குழுந்திருந்தாங்க. பெரியவா அப்பா வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்பா பக்கத்தில் நின்றா. அதுவும் அங்கே நிற்கிறாள் ஒரு குழந்தை. அந்த குழந்தை யார் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். பெரியவா சொல்லணும், உத்தரவு கொடுக்கணும், எனக்கு தெரியலையே பெரியவா சொல்லணும்னு எங்கள் அப்பா ரொம்ப தாழ்மையாக கேட்டிருந்தார். அந்த குழந்தை அகிலாண்டேஸ்வரி அவதாரம். இந்த கலியுகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம், கரெக்டாக நான் அதுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு தெரியல. அது மாதிரி கலியுகத்தில் எல்லாரையும் உதாரணம் பண்ணுறதுக்கு பல மகான்கள் வருவார். அந்த விதத்தில் இந்த குழந்தை மேலே அகிலாண்டேஸ்வரி ஆவிர்வாவம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படி திரும்பி பார்க்குறா. அம்மாக்கா சின்ன குழந்தை. இப்போ வந்து அம்மாவுக்கு ஒரு 14, 13, 14 வயசு இருக்குமா. அது கூட குழந்தை தாவணி போட்டுட்டு இருந்தா. போனா சின்ன குழந்தை பக்கத்தில் இருந்தால் மாமா மாமி 2 பேர் இருந்தா. அப்புறம் பெரியவாளை அவளை கூப்பிட்டு வச்சு எங்கள் அப்பா கிட்ட அவளை அறிமுகம் பண்ணி வச்சா. அது அன்னைக்கு தான் முதல்ல சிவராத்திரி அன்னைக்கு தான் அம்பாளுடைய ஸ்வரூபம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பெரியவாளால் வழிகாட்டப்பட்டது. அன்னிலேருந்து நிறைய பக்தர்கள்லாம் அம்பாளுக்கு இருக்கா. எங்கள் அப்பா முக்கியமாக அப்போ வேலூரில் எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்தார், சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அம்பாள் ஆற்றுக்கு அழிச்சின்னு போய் சிம்மாசனம் தனியாக பண்ணி பாதம் வைக்கிறதுக்கு ஒரு இது சிம்மாசனம் மாதிரி சின்னதாக ஒன்று பண்ணி எல்லா விதமான ஷோடசோபாச்சாரங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கா அப்பா. நான் தெரியும். அப்பா அம்பாளுக்கு விதவிதமாக தன்னால் இயன்ற அளவுக்கு நகை, சின்ன சின்ன நகை எல்லாம் பண்ணி கொடுத்து ரொம்ப விமர்சையாக பூஜை பண்ணிருக்காங்க. ஆத்மார்த்தமாக வேற மிதி மனுஷாலாம் யாரும் வந்தது கிடையாது. ஆத்மார்த்தமாக எங்கள் சித்தப்பா இருப்பார், அப்பா அம்மா எவ்வளோ தான் பூஜை பண்ணுவாங்க. இது வந்து வேலூர்லேருந்து முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு ஒரு 12 வயசுக்கு எடுத்து நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டும் எனக்கு ஒரு 12 வயசில் எனக்கு கல்யாணமும் நிச்சயம் இருந்தது. என்னோட கல்யாணத்துக்கு வந்து தெய்வமே வந்து நடத்தி வச்ச மாதிரி அம்பாள் வந்துருந்தா. அம்பாள் அப்பா அம்மா சாரதா சட்டத்துக்கு விரோதமாக கல்யாணம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், சீஃப் இன்ஜினியராக இருந்ததுனால அம்பாள் அவன் அம்மா அப்பா எல்லாரும் வந்துருந்தா. ரொம்ப எனக்கு அம்பாள் வந்தது ஞாபகம் இருக்கு. எங்கள் ஆற்றுல முத்துமே வராதுன்னு ஞாபகம் இருந்தது. அக்காத்துக்கெல்லாம் யாரும் வரல, அண்ணாலாம் வரல. அப்பா அம்மா அன்னைக்கு சின்ன தங்கம் வந்திருந்தா, சித்தப்பா வந்திருந்தார். ஆனால் எங்கள் புக்காத்தில் எங்கள் மாமியாரோட எங்கள் ஆத்துக்காரோட எங்கள் மாமனார் வந்து ரயில்வே சர்வெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு ஒரு சத்சங்கம் அந்த நாளையே நான் சொல்கிறது 1959 எங்கள் தாயார் எங்கள் மாமியார் வந்து நிறையா சத்சங்கம் வச்சு நிறைய குழந்தைலாம் வந்து கோலாட்டம் எல்லாம் பண்ணி ரொம்ப விமர்சையாக நடந்தது. அம்பாளும் 4 நாளும் வந்து கல்யாணம் நடத்தி வச்சாங்க. அது ஒரு மகாபாகியம். அதே மாதிரி என்னோட 60வது கல்யாணத்துக்கும் அம்பாள் வந்து ஆசீர்வாதம் பண்ண எங்கள் ஆத்துக்கார் சொன்னார், என்னோட கல்யாணம் நடந்ததுக்கான சாட்சிக்கு நீ ஒண்டி தான் இருக்க அப்படின்னு சொல்ற அக்கா நல்லா அப்படி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணான். இதோட அற்புதமான ஒரு நிகழ்வு. ராம் காமாட்சி. இப்போ என்னோட அடுத்த கேள்விக்கு ஆனது எனக்கு இந்த 12 வயசு கல்யாணம் எப்படி சொன்னேன்னா ஒரு 14, 15 வயசு இருக்கும். எனக்கு அடிக்கடி அம்பாளோட தரிசனத்துக்கு போயிட்டு வருவோம். அப்படி இருக்கிற சமயத்தில் முதல்ல வந்து எனக்கு கவிதை, பாட்டு அதெல்லாம் ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அக்காவோட எழுத்துக்களை பாட்டோம். முதல்ல அக்கா வந்து ஒரு கவிதை, அந்த கவிதை வந்து இன்னைக்கு மறக்கவே முடியாது. நெறி, அதாவது வாழ்க்கையோட நெறி அதில் வந்தது.
தனக்கென்றே வாழ்கின்றோம் தன்னலம். அதுக்கு நான் முதல்ல மெட்டு போட்டது அதுதான். அது வரைக்கும் என்னை மெட்டு போடணும்னா என்னன்னு கூட தெரியாது. தனக்கென்றே வாழ்கின்றோம் தன்னலமே அன்றி தான் ஒருவர்க்காய் வாழ துணிவதும் இல்லை. இனிக்கின்ற சொல்லெல்லாம் எச்சிலன உமிழ்ந்து இன்னாத வச்சினையே இயல்பாக கொண்டோம். நினைக்கின்றோம் நினைக்காமல் இருப்பதற்கு இல்லை. நினைப்பதெல்லாம் நடக்கும் என நம்புவதற்கில்லை. வினை பிறவி இவ்வாழ்வும் விடுதிடுமும் முடியும். விளையாட்டாம் இதனுள்ளே விரும்பி இது செய்வோம். அறிவளித்ததவன் விருப்பு அவ்வறிவை உள்ளம் அறம் காட்டும் வழி செலுத்தி அமைந்தொழுக வேண்டும். குறை மறந்து மன்னித்து குற்றங்கள் பொறுத்து கொள்வதெல்லாம் குறைத்தே நாம் கொடுப்பதனை உயர்த்தி பிறருடைமை கை கொண்டு புறம் கூறா நின்று பொய் ஒழித்து மெய் ஒன்றே போற்றி இது உயிராய் நிறைவு கொண்டே என்றும் நேர்மையுடன் வாழ நிச்சயமாய் முயன்றிடுவோம் முடியாததில்லை. நாம் நிச்சயமாய் முயன்றிடுவோம் முடியாததில்லை. என்ன ஒரு வார்த்தை, என்ன ஆழம்! வாழ்க்கையோட தத்துவத்தை நடுவில் ஒரு அடி டைம் கருதி நிறுத்திட்டேன். நடுவில் ஒரு சன்சாவும் இருக்கு. முதல்ல அதுதான் நான் இசையமைச்சது. அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா அப்பா அக்கா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பாட்டெல்லாம் இருக்கு, எழுதியிருக்கேன், நீ எப்போ முடிச்சதோ அதெல்லாம் பார்த்து உனக்கு பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இதுக்கு நடுவுலையே நம்ம குடும்பம் சம்சாரம் இப்படி இருக்கிறதுல நாங்கள் திருவாங்கூரில் இருக்கோம், மந்தீஸ்வரர் கோயில்கிட்ட. குழந்தைலாம் வளர அப்புறம் என்னால் ரொம்ப அம்பாளை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் குடும்ப சூழ்நிலைனால முடியாமல் இருக்குது. இருந்தாலும் பாட்டு எழுதுறதுக்குங்கிறது, ஒரு கவிதை எழுதுறது, பாட்டு எழுதுங்கிறது ஒரு தன்னால். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் கவிஞர்கள். அம்மாக்கிட்டேருந்து எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது. அம்பாளோட கருணை இருந்தது, அபார கருணை. ஒரு பாட்டாக எழுதினேன். ஒரு புக்கு எனக்கு இந்த புத்து அம்பாள். இதில் முதல் பக்கத்தில் எனக்கு எழுதி கொடுத்தா. என்ன எழுதி கொடுத்தா? இசைக்கு உயிரும் உணர்வும் உண்டு, ஆத்ம இன்பத்தை அது உனக்கு வழங்கும் அப்படின்னு முதல் பக்கத்தில் எழுதி இதை கொடுத்தா என்கிட்ட டைரியை. அதுலேருந்து சின்ன சின்ன பாட்டுலாம் எழுதுறதுக்கு நான் பழகிட்டேன். இப்படி இந்த காலங்கள்லாம் போக்குறது ஒரு தரமும் குழந்தை கல்யாணம் யோகா கொஞ்சம் தட்டிகிட்டே இருந்து அப்போ என்கிட்ட சொன்னால் துர்கைக்கு விளக்கேற்று அம்மா தான் இந்தாத்த அம்மா தான் கேட்டுன்னு வர சொன்னால் போய் அம்பாவை கேட்டுன்னு வாயேன் அப்படின்னு நான் கேட்டுன்னு வச்சுட்டு துர்கைக்கு போய் விளக்கேற்றிருப்பா அப்படின்னு சொன்னால் 4 வாரம் 3 வாரம் எழுதுறதே கல்யாணம் நிச்சயம் எடுத்து ஒரு அடியிலையும் ஒரு இடத்துலையும் என்னோட கூடயே பயணம் பண்ணி வந்திருக்கா. நான் அவள் கூட பயணம் பண்ணேன், அவள் கூட வந்து நான் அவளோட பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு தனம். ஒரு தாயாக இருந்திருக்கா, குழந்தையாக இருந்திருக்கா. ஹாஸ்யம், ரொம்ப ஹாஸ்யம் உண்டு. நான் அதை ஒரு பாட்டில் சிந்து சில பாடி சிந்தையடக்கிய செஞ்சரணங்களிலே சிரமே பதித்து நின்றேன். அந்த வேளை என்னை ஆட்கொள்ள எண்ணம் கொண்டு பந்துக்களுடன் வந்து காட்சிகளித்தாயம்மா அப்படி எழுதியிருந்தேன். சித்தப்பா, ஏடி சுவாமிக்கெல்லாம் பந்துவா? அது எப்படி அந்த வார்த்தை பொருந்தவே பொருந்தாத அப்படின்னு சொல்லி என்ன கேட்டான். சரின்னு அம்மாட்ட படிச்சு காமிச்சேன். நிமிஷம் பார்த்துட்டோம். பந்தமுடன் வந்து அந்த வெள்ளை என்னை ஆட்கொள்ள எண்ணம் கொண்டு பந்தமுடன் வந்து காட்சிகளித்தாயம்மா அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்கா. நிறைய விஷயத்தில் அதே மாதிரி அக்கா எனக்கு 60 வயசு அரசியல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அம்பாளுக்கு அப்படின்னு அக்கா நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கா. இப்போ சொன்னேன்ல, எனக்கு 60வது வயசு வந்துருக்கிறது. குழந்தைலாம் ஏதானோ ஒரு குழந்தைலாம் அம்மா கேட்டாலும் ஒரு கிஃப்ட் தர மாட்டாளா. அப்போ நான் என்ன பண்ணேன், அம்பாளோட பாட்டெல்லாம் அப்போல்லாம் இந்த ஒலி நாடாலாம் அப்போல்லாம் இப்போ எல்லாம் யூடியூப்பில் வந்துடுத்து. அப்போல்லாம் கேசட் சிடி அப்படி தானே.
ஒரு ஸ்டூடியோவில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு டாக்டர் கணேஷ், காயத்ரி கிரீஷ்ங்கிற மாதிரி, புஷ்பா ஆனந்தன் பொண்ணு, அப்புறம் டாக்டர் கணேஷோட ஒய்ஃபு அவள் பாடியிருக்கா, ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன், அப்புறம் நம்மாத்தர் குழந்தை பாலா உமா, சேலம் காயத்ரி, நிறையா பேர் பாடியிருக்காங்க. ஒரு 8 பாட்டு வந்து போட்டு அம்பாள் இசைக்கு இசைவான் அப்படின்னு, இசைக்கு இசைவானா, ஆஹா எவ்வளோ அருமையான பேர். அது டைட்டில் கொடுத்து பேசினா, முதல்லையும் ஒரு ஆசீர்வாதம் பேசியிருக்கா. அப்போ சொல்கிறத அப்பப்போ இந்த குழந்தை நிறையா வந்து என்கிட்ட பாட்டெல்லாம் பாடி காமிப்போம், இப்படிலாம் மெட்டு போட்டிருக்கேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரசிக்கும். அவளுக்கு வந்து சங்கீதத்தில் உண்மையில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனால் அவள் ரொம்ப படிக்கலை, சங்கீதம்லாம் ஒன்றும் ரொம்ப படிக்கலை. அவள் குழந்தைகிட்டேருந்தெல்லாம் கற்றுட்டுருக்கா. பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப அதுவும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் தொடர்ந்து என்னோட வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 2004 வந்து ஒரு பாட்டு வந்து பிந்து மாதினின்னு ஒரு ராகத்தை நான் கேட்டேன். அந்த ராகத்தில் ஏதாவது ஒரு பாட்டு அமைக்கணும்னுட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அம்பாளை கேட்டேன், உனக்கு வரும், நீ போடு, உனக்கு தானே அது தோணும். அப்போ தான் அந்த பூரண நினைவில் புது ஒளி கண்டேன் அந்த பாட்டு போட்டது. நான் பிந்து மணியில் போட்டேன். இப்போ நிறைய பேர் அவாளுக்கு தோன்ற ராகத்தில் பாடலாம். எப்படி தோணி பாடினாலும் சமர்ப்பணம் அம்பாளோட பாதத்துக்கு தான். அந்த மாதிரி அந்த பிந்து மாதிரியில் அந்த பாட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு. பூவிதழ் மேல் பனித்துளியினை கண்டேன், பூவிதழ் மேல் மதி ஒளியினை கண்டேன். எப்படி அந்த பூவிதழ் மேலே ஒரு இந்த இதில் வந்து பூர்ண நிலவை பார்த்துட்டு, பூரண நிலவில் புது ஒளி கண்டேன், பூவிதழ் மேல் பனி துளியினை கண்டேன், பூரண நிலவில் புது ஒளி கண்டேன், பூவிதழ் மேல் மதி ஒளியினை கண்டேன், அன்னையே ஏதினும் உன்னையே கண்டேன். அருமையான பாடல், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். எப்போ பாடினாலும் அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் பாடுறத அந்த அம்பாளோட அந்த நாமம் ஞாபகம் வரும், அந்த பாட்டோட வரிகளும் வரும். காலம் இப்படி நம்மளை அழைச்சின்னு போயிட்டுருக்கு. நிறைய ஒரு சத்சங்கங்கள்லாம் கொடுத்துருக்கா அம்பாள். முதல்ல நான் வந்து அமரபாரதி கல்யாண மண்டபத்தில் ஃபஸ்ட்டு எங்களோட அது வரைக்கும் எனக்கு மாதிரி ஒரு பஜனை நம்ம எல்லாம் பண்ணுவோன்றதே எனக்கு தெரியாது. அங்கே போய் பண்ணினேன். அதுக்கப்புறம் அம்பாள் வந்து பிஎஸ்எஸ் சீனியர் ஸ்கூலில் இருக்கிறத ஒரு நாள் சொன்னால் ஒரு வியாச பூஜைக்கு அங்கே ஒரு பாடிட்டு வந்தோம். அது மாதிரி நந்தனார கோயிலே பேஸ்மெண்ட்டில் கூட 2-3 தரம் பாடியிருக்கோம். இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை பயணத்தில் ஒரு இதுலேயும் அம்பாள் இருந்துருக்கா. எல்லாமே திருப்பாக இருக்கிறத வந்து கொஞ்சம் திகட்டுங்கிறதுனால சில கஷ்டங்களும் இருந்திருக்கு. அதுக்கும் அம்பாள் வந்து எனக்கு பரிகாரம் சொல்லி இந்த மாதிரிலாம் செய்யன்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. எல்லாம் அவளோட கிருப்பையில் இன்னி வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கும், ஒரு குறவும் இல்லை. இந்த ஜென்மாவில் அம்பாளை பற்றி தெரிஞ்சிருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு இதில் கூட ஆர்டிக்கலில் எழுதியிருக்கேன், நம்ம அம்பாளை பற்றி எழுதுறது தான். அப்போ வந்து கிருஷ்ணர் பிறந்த காலத்தில் வந்து ராமர் பிறந்த காலத்தில் எல்லோரும் நம்ம பிறந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜனங்கள்லாம். இந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கோமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் 2-3 பெரியவா இருக்கிறதுலையும் அம்பாள் இருக்கிற சமயத்தையும் நம்மளும் இருந்திருக்கோம் பார்த்தியா. அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அந்த இதில் ஒரு இதுவும் குறைச்சல் இல்லை. அம்பாள் ரொம்ப நல்லா வச்சுருந்துருக்கா. நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கா அம்பாள். அவளுக்கு எப்படி அது ஒரு சக்தி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக நல்லா பண்ணியிருக்கா அம்பாள். ஸ்கூல்ஸு குழந்தைங்க சிறுவரது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று கூட ஏதோ ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், அம்மா அவளோட அம்மா மேலே போட்டிருக்க பாட்டு. ஆஹா, கேட்க என்ன ஒரு ஆனந்தம், அப்படி புலவாங்கி வந்துட்டேன் அந்த பாட்டு கேட்டேன். அவளால் தான் நமக்கு வந்து எல்லாம் நல்லது, எல்லோரும் நல்லா இருக்கும், ஒரு குறவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் எடுத்து இந்த நந்தலாலா குழுவிலேருந்து இந்த குழந்தைலாம் முன்னுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டுருக்கா. எல்லாருக்கும் அம்பாளோட கட்டாட்சம் நிறையா இருக்குது, ஒரு குறவும் இல்லை, நல்லா இருக்கும். ராம் ராம் காமாட்சி நம சிவாய். 2019 அம்பாள் வந்து பிருந்தாவன வாசனம் வந்தாலே. அப்போ வந்து அன்றைக்கி எனக்கு தெரியும்
பிருந்தாவன பிரவேசம் இருக்குது, பூஜையெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அன்றைக்கி எதேச்சியாக நம்ம நாட்டில் பாலா காமாட்சின்னு இருந்தால் அவளுக்கு அந்த 10ஆம் தேதி ஒரு இது ஃபங்க்ஷன் பண்ணுறது இருந்தது. அதனால் அதில் நான் இருக்கிறதுனால சுத்தமாக மறந்து போயிட்டேன். அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு நினச்சிட்டு இந்த பிருந்தாவனத்துக்காக ஒரு பாட்டு அம்பாளோட கருணையோடு வந்தது. என்னதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் அவளோட பாத சமர்ப்பணம் தான். காமாட்சி, மதுவடி காமாட்சி சரணம். பிருந்தாவன வாசினி, பிருந்தாவன வாசினி சரஸ்வதி, பிருந்தாவன வாசினி சரஸ்வதி चंद्र किरणावली ज्योति प्रकाशिनी, वृंदावन वासिनी सरस्वती चंद्र किरणावली ज्योति स्वरूपिणी, वृंदावन वासिनी नंदनंदन हरि सोदरी गंबा, नंदनंदन हरि सोदरी अम्बा, वंदनम वंदेरम अखिलांडेश्वरी, नंदनंदन हरि सोदरी अम्बा, वंदनम वंदेरम अखिलांडेश्वरी, आनंद अमृत सुभाषिनी देवी, अवतार रहस्य वाराही देवी, आनंद अमृत सुभाषिनी देवी, अवतार रहस्य वाराही देवी, गान कला गान कलामृदं शास्त्र विवर्धिनी, कामाक्षी स्वरूप कात्यायनी देवी, गान कलामृदं शास्त्र विवर्धिनी, कामाक्षी स्वरूप कात्यायनी देवी, सकल भक्त जन मोहिनी देवी, सकल कार्य परिपालिनी देवी, सकल देवता रूपिणी देवी, सकल हृदय निवासिनी देवी, वृंदावन वासिनी सरस्वती, वृंदावन वासिनी सरस्वती चंद्र किरणावली ज्योति स्वरूपिणी, वृंदावन वासिनी सरस्वती, मधुवडी कामाक्षी चरणम।